ஆனால் அந்த 26 தீர்மானங்களில் ஒரு ரெண்டு பாராட்டு தீர்மானங்கள் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஒன்று திமுக அரசை பாராட்டி ஒன்று, இன்னொன்று மத்திய அரசை பாராட்டி ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதனால அதிமுகவை அதில் கண்டுக்கவே இல்லையே. ஊழலை இப்போ நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஊழலை ஒழிப்பது, ஒரு நல்ல தகவல்களை வந்து மக்களிடையே அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துவது எங்களுக்கு வந்து ஒரு பிரபல்யம் இருக்கிறது. ஆனால் வந்து நம்பிக்கையை பெறுவதற்கு தான் அடுத்த கட்ட பயணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி இருந்தது சார். நம்பிக்கையை மாத்திரம் இல்ல அப்படியெல்லாம் அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அரசியல் பார்வை. இது ஊழல் அப்படின்ட்டோம்னா அதுல திமுக ஊழல், அதிமுக ஊழல், பிஜேபி ஊழல், காங்கிரஸ் ஊழல் எல்லாமே. அப்புறம் என்ன அடிப்படை என்னன்னா ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அதுல இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இல்ல இந்த கட்சி இருக்கு அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம், நிர்வாக அமைப்பு ஊழலற்று செயல்பட்டால் இன்னைக்கு ரோட்ல இவ்வளவு ஓட்டைங்க இருக்குமா, தண்ணி இவ்வளவு தேங்கி இருக்குமா, இவ்வளவு மணல் கொள்ளை போகுமா? இன்னைக்குதான் வந்துட்டு ரசீட்டு கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க விற்கக்கூடிய போதைப் பொருட்களுக்கு எல்லாம். இப்படியாப்பட்ட நிலையெல்லாம் எப்போ வருது? இதெல்லாம் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பிறகுதானே வருது. அப்ப நீங்க கவனிக்கணும். நீங்க அப்ப ஆட்சி நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய ஊழலை முற்றிலுமாக ஒழிச்சு கட்டுவது அப்படின்றதுதான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமும் செயல்பாடுமாக இருக்கும். இந்த விரைவில் ஒரு ஊழல் இந்த ஆவணங்கள் ஒன்று வெளியிடப்படும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசுனதா சொன்னாங்க. அது ஏதாவது உண்மை இருக்கா சார்? அப்படி ஆளும் கட்சியோ அல்லது அப்படியெல்லாம் எதுவும் பேசப்படுறது அது இல்லை. இல்லை எதுவா இருந்ததுனாலும் அதை பற்றிய ஒரு அறிவிப்பு தலைமையால் வெளியிடப்படும், அந்த கட்சியினுடைய தலைமையினால் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் தான். ஆனால் இப்போ நீங்கள் இந்த தமிழகத்தில் இப்போ நீங்கள் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அவர்களை முன்னிறுத்தி சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த பெரியார், அம்பேத்கர், காமராஜருக்கு ஆனால் கட்சிகள் நிறைய இருக்குது, தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அவங்கள உள்ள கொள்கைகள் எல்லாம் தூக்கி தனியாக ஒன்று நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. ஒன்று அதெல்லாம் இணைத்து வந்து ஒரு கொள்கை பிரகடனமாக அந்த அவரோட அந்த தீர்மானங்களாக இருக்கட்டும், அடுத்து நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அது மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் இப்போ அதற்கான ஒரு வெற்றிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில கருத்தை சிலர் சொல்கிறாங்க சார். அதாவது திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, கொஞ்சம் பிளவுபட்டு போய் இருக்குது. இந்த மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது, பாஜக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் விஜய்க்கான இடங்கிறது நேரடியாக முதலிடத்தை நோக்கி அப்படிங்கும்போது வந்து இந்த 3 இடங்களும் புறந்தள்ளப்பட்டு விடுமா, அல்லது நேரடியாக ஒரு முதலிடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு 2 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் அதை எட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? எதுவும் நிகழலாம், மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. மக்கள் கிட்ட தான் நம்ம போயிருக்கோம். இதுல 1வது 2வது நான் ஏற்கனவே வந்துட்டு அது ஏதாவது ரிசர்வ்டு இடமாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது இந்த இருதுருவ அரசியல் அப்படின்றது இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்படி ஒரு அரசியல்ல அவங்க வந்துட்டு இப்படி ஒண்ணு இருக்கணும்னு அவங்க நினைக்க அவங்க வசதிக்கு அவங்க பாக்குறாங்க. அந்த பார்வை அது தவிர உண்மை அது வரல. மக்களுக்கு தேவை இன்னைக்கு என்ன, நாங்க சொல்லக்கூடியதெல்லாம் தேவையா இல்லையா, அதான் ஒண்ணு. 2வது விஷயம், காமராஜர் பேரை சொல்லி கொள்கை இருக்குது, கட்சி இருக்குது, அண்ணாவினுடைய பேரை சொல்ற கட்சி இருக்குது, கொள்கை இருக்குது, அதே மாதிரி பெரியாருக்கு இருக்கு. ஆனா செஞ்சாங்களா? உண்மை செய்யலங்கிறீங்க. பெரியாருடைய தூய்மையோ இல்ல அண்ணாவுடைய தூய்மையோ இல்லையே. இல்லாதனால தானே நாங்க வரும்போது இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு இல்லையா? அதை யோசிக்கணும் நீங்க. எனவே ஏற்கனவே இவங்கெல்லாம் அந்த கொள்கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வசதிக்கு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. விஜய் அந்த இதுல உரையில சொன்னது போல பெரியாருக்கு பேரை சொல்லிக் கொண்டு, அண்ணாவினுடைய பேரை சொல்லிக் கொண்டு இங்க மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடக்குது, பெரிய பெரிய சுயநல குடும்ப அரசியல் இங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப நீங்க அதை கவனிக்கணும் நீங்க. அப்போ அவங்க எதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கவசமா பயன்படுத்துறாங்க கொள்கையை. அந்த தலைவர்களே ஒரு கவசமா. ஆமா ஆமா அப்படிதான் சொல்லியிருக்கு. எனவே அதுதான் உண்மை. நாங்க வந்துட்டு அதை அடிப்படையா வச்சு நாங்க வந்துட்டு எங்களுடைய கோட்பாட்டை வகுத்து அதன் அடிப்படையில் தான் செயல்படுவோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம்.